பரங்கிக்காய் அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பரங்கிக்காய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் திருவி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க இந்த அல்வா. பரங்கிக்காய் அல்வா செஞ்சு தான் கண்டே பிடிக்க முடியலங்க பிள்ளைங்களால். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பரங்கிக்காவை அந்த நெய் கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும். ஒரு 3, 4 ஏலக்காய், 1 கப்பு சுகர் சேர்த்து அதையும் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள் 10, 20 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சுகர் சேர்த்து ஒரு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க இந்த பரங்கிக்காய் அல்வா. நான் ஒரு 2, 3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேட்டாகும். இது பரங்கிக்காய் தான் செஞ்சாங்களான்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.